நவம்பர் 4 இந்திய பெண் மனித கம்ப்யூட்டர் என்று அழைக்கக்கூடிய சவுந்தரா தேவி பிறந்த தினம். சவுந்தரா தேவி 1929ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி பெங்களூரில் பிறந்தார். தனது 6 வயதிலேயே மைசூர் பல்கலைக்கழகத்தில் தனது கணித புலமையை நிரூபித்தவர் சவுந்தரா தேவி. அதே திறமையை தனது 8 வயதில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்து காட்டி அனைவரையும் பாராட்ட பெற்ற செய்தார். 1977 அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள தெற்கு மெத்தடிஸ்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு 201 இலக்க எண்ணில் 23 படிமூலங்களை வெறும் 50 வினாடிகளில் கணக்கிட்டு கூறி சாதனை படைத்தார். இந்த கணக்கீட்டை யூனிவாக் என்ற சூப்பர் கம்ப்யூட்டர் செய்வதற்கான தனியாகவே ஒரு புரோகிராம் எழுத வேண்டியிருந்தது. சூப்பர் கம்ப்யூட்டரை விட வேகமாக கணக்கிட்டு காட்டியவர். 1980ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி லண்டன் இம்பீரியல் கல்லூரி கணிப்பொறித்துறையில் 13 இலக்க எண்களை தொடர்ந்து பெருக்கி விடை தர சொன்னார்கள். அதை வெறும் 28 வினாடிகளை விடையை சொல்லி ஆச்சரியப்படுத்தினார். இந்த கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1988 கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கணக்கீட்டு திறன் உளவியல் அறிஞர்களால் பரிசோதிக்கப்பட்டது. மிகப்பெரிய எண்களை படிமூலங்களை கணக்கிடும் திறன் மூலம் இந்த பரிசோதனை செய்யப்பட்டது. கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்தர் 9 இலக்க எண்ணில் 7வது மூலம் கேட்டுவிட்டு தனது நோட்டில் கேள்வியை குறிப்பதற்காக அதுக்குள்ள அந்த டயத்தை அவர் எழுத முடிக்கிறக்குள்ளே சவுந்தரா தேவி பதில சொல்லிவிட்டார்கள். இந்த பரிசோதனையை சோதித்த அந்த ஆத்தர் மிகப்பெரிய ஆச்சரியத்துடன் பதிவு செய்துள்ளார். அந்த எண்களை கால்குலேட்டர் கொண்டு அறிவதை விட்டுட்டு அந்த எண்களை என்னோட டைரியில் எழுதுறதுக்குள்ள இதில் கூறிட்டாங்கன்னு அவர் பதிவு செஞ்சுருக்காங்க. செய்தியை ஆத்தர் இன்டெலிஜென்ஸ் என்ற உளவியல் இதழ் பதிவு செஞ்சுருக்காங்க. கணிதம், ஜோதிடவியல் மற்றும் நினைவாற்றலை வளர்த்து கொள்ளும் முறை குறித்து பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் கணிதவியலாளரே இல்லை. அதேபோல் இவர் கணிதத்தை எந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாய்ஸ் ஆஃப் நம்பர் என்ற புத்தகத்தில் கணக்கீட்டு முறையை எளிமையாக விளக்கியிருக்காங்க. இப்படி கணிதத்தை மாபெரும் சாதனை படைத்த சவுந்தரா தேவி 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி காலமானார். கௌரவிக்கும் விதமாக 2013 நவம்பர் மாதம் கூகுள் நிறுவனம் கூகுள் டுடில் எனப்படும் சின்னத்தை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது.